ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் ஒரு நியூ ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் காதல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துன்றதை பற்றியும், நாம் சாதாரணமாக பார்க்குற அரண்மனை வாழ்க்கை வந்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை பற்றியும் வந்துட்டு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்குள்ளே போயிடலாம். இப்போ தூக்கத்துலேருந்து கெட்ட கனவு கண்டு ஜெயின்னு சொல்லிக்கிட்டே கத்தி முழுக்கிறான்ல, இவன் தான் நம்ம அரசரோட 4வது பையன். இவன் பேர் ஹோங்லி. இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. இப்போ முழிச்ச உடனே பக்கத்தில் இருக்க சர்வெண்ட்டை பார்த்துட்டு 3வது இளவரசோட ஒய்ஃப் செலெக்ஷன் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாக கேட்குறான். அவருமே வந்து ரொம்ப நல்லா போச்சு, இப்போ தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரை செலக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக கேட்குறான். அவர் வந்துட்டு லேடி டாங்கியை வந்துட்டு மெயின் ஒய்ஃபாக செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஜியிங்க வந்து செலக்ட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுதான் எல்லாத்துக்குமே குழப்பமாக இருக்குது. ஜியிங்க அவர் செகண்ட் ஒய்ஃபாக கூட செலக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஜியிங்க தான் அவர் செலக்ட் பண்ணுவாருன்னு நினைச்சோம். ஏன்னா 3வது இளவரசர் அரசியோட வளர்ப்பு பையன் தான், இருந்தாலுமே அவ தான் வந்துட்டு அம்மா மாதிரி அவளோட தம்பி பொண்ணு தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின். அவளை செலக்ட் பண்ணலைன்றது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. இப்போ அந்த சர்வெண்ட் என்ன சொல்றான்னா, அந்த ஒய்ஃப் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை எங்க தேடியுமே கிடைக்கல, எல்லாருமே பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோவுமே வந்துட்டு அவளை தேடுறதுக்காக அங்கிருந்து ஓடி போறான். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு நினைச்சு பதட்டத்துல பைனாக்குலர் வச்சு நம்ம ஹீரோ ஓடி வரதை பார்த்துக்கிட்டு இருக்காளே, இவ தான் ஜியிங், நம்ம நாடகத்தோட ஹீரோயின். இவ தான் வந்துட்டு நம்ம அரசிக்கு வந்துட்டு தம்பி பொண்ணு. அதாவது அரசி வந்து இவளுக்கு அத்தை வேணும். இப்போ இவன் வந்துட்டு இந்த மதில் சுவர்களில் ஓடி வரான்ல, இந்த கோட்டை சுவர்களில் தான் வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்து 2 பேர் விளையாடுவாங்க. 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அவன் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமே எவ்வளோ பெரிய வாய் அப்படின்ற மாதிரி பைனாக்குலரில் பார்த்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. நாங்கள் எல்லாருமே பதட்டமாக தேடிக்கிட்டு இருக்கோம், நீ இங்கே என்ன பண்ணுற, நீ எதுவும் கவலையாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதுக்கு கவலையாக இருக்கணும், எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை வந்துட்டு 3வது இளவரசர் வந்து நீ ரிஜெக்ட் பண்ணிட்டனால நீ அதை நினச்சி கவலையாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதை நினச்சி எனக்கு கவலையாலாம் இல்லை, என்னோட அப்பாவும் என்னோட அத்தையும் வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தா நான் அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டான். அவங்களோட விருப்பத்துக்காக தான் அங்கே போனேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே போனாலுமே என்னை ரிஜெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன ஐடியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது காதில் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு ஃபாட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவனுமே சிரிக்கிறான். எல்லாரும் முன்னாடியுமா பண்ணுனா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஆமாம், அதுக்காக நான் உட்காந்து நேற்று ஃபுல்லாக வந்து பீன்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இதை கேட்டு இவனுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, எது எப்படியோ நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இப்போ ஏன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இப்போ 3வது இளவரசருக்கு நடந்த மாதிரியே அடுத்த மாதம் என்னோட ஒய்ஃப் செலெக்ஷன் இருக்குது, அதை நினச்சி தான் கவலைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ சைடில் பார்க்குறான் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு. ஓ அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறா. சரி ஓகே, என்னோட ஒய்ஃப் செலெக்ஷன் நடக்கும்போது நீ கண்டிப்பாக அங்கே இருக்கணும், நான் வந்து ஒய்ஃப் செலக்ட் பண்ணும்போது நீ தான் அவளை செக் பண்ணணும், எனக்கு சூட் ஆகலான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எப்படி அங்கே வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும், அஃபீஷியலாக வந்துட்டு எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீயும் ஒரு கேண்டிடேட்டாக அங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் கேண்டிடேட்டாக வந்தால் நீ என்னை செலக்ட் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ எங்கே இவ வராமல் போயிடுவாளோ பயந்துக்கிட்டு, இல்லை நான் உன்னை செலக்ட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் என்னை ஹெல்ப் பண்ணுறதுக்காக வா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் அவனவே குறுகுறுன்னு பார்த்துட்டு, இல்லை நான் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. அவள் கிளம்பும் போது, இல்லை நீ கண்டிப்பாக வரணும், நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ரொம்பவே லவ் இருக்கும், ஆனால் அவளுக்கு இருக்கா என்னன்னு தெரியலை. அதனால வந்துட்டு அவள் அந்த இடத்துக்கு வரணும், அவளை செலக்ட் பண்ணணுன்றதுக்காக ஆசைப்படுறான். இப்போ ஹீரோவுக்கு ஒய்ஃப் செலெக்ஷன் நடக்க போகிற அந்த டேவும் வந்துடுது. நம்ம அரசி இருக்கால, அதாவது ஹீரோயினோட அத்தை, ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு வந்து தம்பி பொண்ணு. இப்போ அவளை வந்துட்டு ரொம்ப அழகான ட்ரெஸ் போட்டு அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நீ வந்துட்டு ஹோங்லியோட, அதாவது 4வது இளவரசரோட பொண்ணு பார்க்குற செலெக்ஷனில் வந்துட்டு நீ கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருக்கா. இல்லை நானும் அவனும் வந்துட்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி, இது எப்படி அவன் என்னை கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை 3வது இளவரசனான ஹோங்ஸி தான் வந்துட்டு உன்னை செலக்ட் பண்ணலை, நீ ஆனால் அதுக்காக வருத்தப்படாத, எனக்கு தெரிஞ்ச அரசரோட பார்வையில் வந்துட்டு ஹோங்லி தான் வந்துட்டு நல்ல மதிப்பில் இருக்கான், அதனால் உன்னோட ஃப்யூச்சர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும், அதனால தான் நான் உன்னை ஹோங்லியோட செலெக்ஷனில் கலந்துக்க சொல்லி வற்புறுத்துறேன், நீ கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு
நம்ம ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டுட்டு நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. இப்போ பக்கத்தில் இருக்க சர்வன்ட் கிட்ட இவ ஏன் இப்படி நடந்துக்கிறா, இப்போ குழந்தை மாதிரி இருக்கா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்ற மாதிரி அரசி சொல்லி வருத்தப்பட, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க, வெளியே தான் சொல்லிக்கல, கண்டிப்பாக அவங்க போனால் ஹோங்லி வந்துட்டு இவளை தான் வந்துட்டு பிரின்சஸாக செலக்ட் பண்ணுவான், அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக செலக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த செகண்டே ஒரு சர்வெண்ட் வந்துட்டு அரசி உங்களை வந்துட்டு அரசர் வந்துட்டு இமீடியட்டாக கூப்பிட்டாரு, அவர் வந்து 3வது இளவரசரை ஏதோ கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு, ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அரசியும் பயந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு 3வது இளவரசர்கிட்ட நம்ம அரசர் வந்துட்டு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காரு, நீ சட்டசபையிலே வந்துட்டு எனக்கு தெரியாமல் இவ்வளோ வேலை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உனக்கு வந்துட்டு இந்த அரசர் பதவி கிடைக்கணுன்றதுக்காக நீ பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ணதா சொல்லி நிறைய பேர் வந்து உன்னை பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் கூட அதை நம்பியிருப்பேன், இன்னும் 2 குழு வந்துட்டு உன்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா நீ வந்துட்டு இந்த லெவலுக்கு போவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே இப்போ அரசி அந்த இடத்துக்கு வந்துடுறா. பாத்தியா நீ வளர்த்த பையன் வந்துட்டு எவ்வளோ நன்றியாக இருக்கான்னு பாத்தியா, இவன் பண்ண தப்புக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு, நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு. இப்போ அங்கே கட் பண்ணி நம்ம ஹோங்லியோட ஒய்ஃப் செலெக்ஷன் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. இவ தான் ஹீரோவோட அம்மா நோபல் கன்செர்ட், அதாவது 2வது ஒய்ஃப் அரசருக்கு, குயினுக்கு கீழே இவ தான் இருப்பா, அதர்வைஸ் மற்ற ஒய்ஃபெல்லாம் வந்துட்டு காங்குபைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இவ வந்து நோபல் கன்செர்ட். இப்போ ஹீரோ வந்துட்டு இன்னும் ஹீரோயின் வரலையன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்கான். அப்போ ஹீரோ பார்த்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ வந்துட்டு உன்னோட மெயின் ஒய்ஃபை அதாவது பிரின்சஸை வந்து பார்த்து செலக்ட் பண்ணணும், ஏன்னா ஒருவேளை இவன் அரியணை ஏறினானா பிரின்சஸ் தான் வந்துட்டு இந்த நாட்டுக்கு வந்து குயினாக இருப்பா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு, செகண்ட் ஒய்ஃபை வந்துட்டு காங்குபைன் கன்செர்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ ஃபுகான்னு ஒரு பொண்ணு வருவா, அவள் வந்து நம்ம இனத்தை சேர்ந்தவ, ஸோ நீ அவளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் கவோன்ற பொண்ணும் கூட வந்துட்டு நம்ம இனத்துக்கு வந்துட்டு சேர்ந்தவ, ரொம்பவே வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ சேர்ந்திருக்கிற ஒய்ஃப் வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்துட்டு நமக்காகவும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும், நமக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கல் நோக்கத்தோடு சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா, அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என் பொண்ணை செலக்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீ உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் செலக்ட் பண்ணக்கூடாது, ஃப்யூச்சரில் நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணணும், ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்குது, எல்லா பொண்ணுங்களையும் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லா பொண்ணுங்களும் லைன் கட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையாக நிற்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு நிற்கிறாளே அவள் தான் வந்துட்டு ஃபுகா, பக்கத்தில் நிற்கிறாள் அவள் தான் கவோ. இவங்க 2 பேரும் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸு, இவங்கள பார்த்து வச்சுக்காங்க. இப்போ வந்துட்டு சரி ஓகே நீ போய் ஒய்ஃபை செலக்ட் பண்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இன்னும் வந்து ஜியிங் வரலை அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவளுக்கு வந்து ஜியிங்கை பிடிக்காது, என்ன ரீசன்னா அரசியோட மருமகன்ற காரணத்தினால. அரசியை எப்படி இவளுக்கு பிடிக்கும், ஏன்னா அவள் இல்லைன்னா இவ தான் வந்துட்டு அந்த அரசி பிளேஸில் இருந்திருப்பா, அவளை எப்படியோ கீழே இறக்கிட்டு அவள் அந்த இடத்துக்கு வரணும்னு தானே ஆசைப்படுறா. ஸோ ஜியிங் வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது. இப்போ என்ன சொல்கிறான்னா, அவள் எப்படி வர்றதுக்கு வெயிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ பக்கத்தில் இருக்க சர்வெண்ட்டையும் பார்க்குறா. அவள் என்ன சொல்கிறான்னா, 3வது இளவரசர் தேர்ந்தெடுக்காதனால அந்த அவமானத்தில் கண்டிப்பாக அவங்க வர வாய்ப்பு இல்லை, நீங்கள் வந்துட்டு போய் செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வேறு வழி இல்லாமல் எந்திரிச்சு மனசு இல்லாமல் போகிறான். இப்போ அங்கே இருக்க ஒரு சர்வெண்ட் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இப்போ வந்திருக்க பெண்களில் வந்துட்டு யாரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக செலக்ட் பண்ணுறாங்களோ, அதாவது பிரின்சஸை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ருயி வீணை மாதிரியான வடிவில் இருக்குல்ல, இந்த பொருள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் செகண்ட் ஒய்ஃபை யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும், மற்ற கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே வந்துட்டு $100 கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒய்ஃபை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக ஹீரோவும் வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுகா பக்கத்தில் தான் நிற்கிறான். ஏன்னா இருக்கிறவங்கள அவள் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கா. ருயியை கையில் எடுத்து வச்சுட்டு அவள் பக்கத்தில் போய் நிற்கிறத பார்த்துட்டு மற்ற பொண்ணுங்கள்லாம் பொறாமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி கையில் கொடுக்க போகிறான்னு ஆர்வமாக வாங்குறதுக்காக கையெல்லாம் நீட்டிடுவா. இப்போ வந்துட்டு ஹீரோயின் வர்ற சவுண்டு கேட்டு பின்னாடி திரும்பி பார்த்தவன் ஹீரோயினவே வந்துட்டு ரொம்பவே லவ்வோட பார்க்குறத இவளுமே பார்க்குறா. இவனோட பார்வையே மாறுறதையும் கவனிக்கிறா. என்னாச்சு இவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அங்கே இப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கையில் கொடுக்க போன ருயியை வந்துட்டு அப்படியே ரிட்டன் எடுத்து சர்வெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டு இப்போ ஹீரோயினை தான் பார்த்துக்கிட்டு நிற்கிறான். ஹீரோயின் உள்ளே வந்ததுமே நான் லேட்டாக வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க இப்போ போய் அவளை நிற்க வச்சுட்டு அவளையுமே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம்
போகும்போதே இவன் என்ன சொல்லிட்டு போவான்னா, நீ யாரை செலக்ட் பண்ணுறேன்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன், அதை எப்படி என்னால் மிஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிற்க. இப்போ ஹீரோவுமே சிரிக்கிறான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா, ரூயை எடுத்துகிட்டு போய் ஃபுக்கா பக்கத்தில் நின்னவன் இப்போ பர்ஸை எடுத்துகிட்டு போய், நீ இருக்கிற அழகுக்கும் உனக்கு இருக்க பெருந்தன்மைக்கும் நீ வந்துட்டு என்னோட செகண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பர்ஸை கொடுக்குறான். அவளுக்கு ரொம்பவுமே ஏமாற்றமாக போயிடுது. ஃபஸ்ட்டு பிரின்சஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஹீரோயினை பார்த்த உடனே செகண்ட் ஒய்ஃபாக செலக்ட் பண்ணவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ரொம்பவே முகம் வாடி போயிடுது. அதுவாது பரவாயில்ல, கவோ பக்கத்தில் நின்றுட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு மூணு வெளிச்சமே தேவையில்ல, அவ்வளோ பிரைட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி வர்ணிச்சுட்டு உன்னோட அழகுக்கு வந்துட்டு $100 வந்துட்டு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. ஹீரோட அம்மாலாம் வந்து அங்கே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஃபுக்காவை தானே வந்துட்டு மெயின் ஒய்ஃபாக செலக்ட் பண்ணுவான்னு நினச்சோம், கவோவை செலக்ட் பண்ணவே இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்னா, இவங்களுக்குலாம் வந்துட்டு டாலர்ஸ் கொடுக்க சொல்லிட்டு இப்போ அந்த ரூயை எடுத்துகிட்டு போய் ஹீரோயின் பக்கத்தில் நிற்கிறான். அவளுக்கெல்லாம் வந்துட்டு ஆச்சரியம் தாங்க முடியல. நீ இப்போ எதுக்கு என் பக்கத்தில் வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இதை நீ வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை விளையாடாத, இது லைஃப் டைம் விஷயம், நீ வந்துட்டு சீரியஸாக எடுத்துகிட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், இதை நான் உனக்கு கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், உனக்கு இருக்க அறிவுக்கும் அழகுக்கும் நீ வந்துட்டு என்னோட பிரின்சஸா, அதாவது மெயின் ஒய்ஃபாக இருக்கணும், நான் உன்னை பிரின்சஸாக செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு வாயடைச்சு போயிடுறாங்க. இப்போ ஹீரோட அம்மாலாம் அவ்வளோதான் வயிறுலாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு லைட்டாக எட்டி பார்க்குறா. அவளுக்குமே தெரியும் ஹீரோட அம்மாவுக்கு வந்துட்டு இவளை பிடிக்காதுன்றதுனால வாங்குறதுக்கே யோசிக்கிறா. தென் ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன இதை வாங்க பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு இப்படியே வாங்க வச்சிடுறான். அவளுக்குமே வந்துட்டு ஹீரோ வந்து இவளை செலக்ட் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பா. ஆனாலுமே வந்துட்டு பிரின்சஸாக செலக்ட் ஆகணும்னுலாம் நினச்சிருக்க மாட்டா. ஹீரோ மேலே ஒரு லவ் இருக்கும். இப்போ ரூயை கையில் வாங்கிக்கிட்டு அவனுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோட அம்மா ஹோங்லி என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அரசர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அரசர் வந்த உடனே ஹோங்லி வந்துட்டு ஜிங்க வந்துட்டு மெயின் ஒய்ஃபாக செலக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா சொல்ல, இல்லை அவளை செலக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அரசர் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறதுக்கு உடனே வந்துட்டு 3வது இளவரசர் பண்ண தப்புக்காக நான் அரசியை வந்துட்டு சிறை தண்டனை வச்சிருக்கான், அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீ வாழ்நாள் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னோட அத்தைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நின்று, நீங்கள் தயவுசெய்து வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களா, இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் என்னோட பதவியை பறிச்சுக்கணும்னு நினைக்கிறா, அவள் பையனை யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். 30 வருஷங்கள் உங்களோட சேர்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்காக என்னோட அத்தை மேலே நீங்கள் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இறக்கம் காட்டினால தான் அவளோட உயிரை எடுக்காமல் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான், இதுவே நம்ம காட்டின மிகப்பெரிய இறக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட அம்மாலாம் வந்துட்டு ஏற்றி விடுற மாதிரி, இதுக்காக 3வது இளவரசரை தண்டிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனை நான் இனிமேல் என்னோட பையனாவே வச்சுக்க போகிறதில்ல, இனிமேல் வந்துட்டு அவன் அரண்மனையிலேருந்து வெளியேற்றப்படுறான், அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ஏதோ வருத்தப்படுற மாதிரி நினச்சா, ஆனால் அவளுக்குள்ளே சிரிச்சுக்கிறான். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய தண்டனையை வந்துட்டு 3வது இளவரசருக்கு கொடுக்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் அவர் மேலே இரக்கம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், இந்த அரண்மனையை பொறுத்த வரைக்கும் தந்தை மகன்ற எந்த பாசமும் கிடையாது, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் ஜியிங் வந்துட்டு அரசியோட ரத்தம், ஸோ அதனால் அவங்க பிளட் லைனில் வர்ற இவ வந்துட்டு உன் பக்கத்தில் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு நீ யோசிச்சே ஆகணும், ஏன்னா இவனால் உனக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, ஜியிங் எப்பயுமே என் கூட தான் இருப்பா, இந்த அரண்மனை சுவர்களில் தான் இருப்பா, ஸோ நடந்த எந்த திட்டமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது, அவன் மேலே எந்த தப்பு இருக்காது, நீங்கள் அரசி மேலே இருக்க கோவத்தை அவங்க சொந்தக்காரவங்க மேலெல்லாம் காட்டக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஜியிங் வந்துட்டு நான் இவ்வளோ வருஷமாக பழகிருக்கேன், அவன் மேலே எந்த தப்பு இருக்காது, நீங்கள் அவளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அரசர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சர்வெண்ட்டை கூப்பிட்டு இவளை கொண்டு போய் பத்திரமா அரண்மனைக்கு வெளியே விட்டுட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ போக மனசே இல்லாமல் அந்த ருயை வந்துட்டு நம்ம ஹீரோ கையில் கொடுத்துட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸை வந்துட்டு ரொம்ப சேடாக பார்த்துக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்ப போகும்போது ஹாங்லி எந்திரிச்சு நின்று ஹீரோயினை கூப்பிடுறான். நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு, ஹாங்லி கொஞ்சம் உன்னோட ஆக்டிவிட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணு, நீ ஒரு இளவரசன்றதை மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறா. இப்போ சோகமாக திரும்பி வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். சரி இதோட நம்ம திரும்ப ஒய்ஃப் செலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா சொல்ல, அரசர் ஒரு நிமிஷம் வந்துட்டு ஹீரோவே பார்க்குறாரு. அவன் வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்கான். சரி இதுக்கு மேலே இது தொடர வேணான்னு அவனுக்குமே தோணுது. ஸோ அதனால் இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிடுறாரு.
ஹீரோன்னு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி அவங்களோட முதல் காதல் ரெண்டு பேருமே அதனால் வந்துட்டு அது கை கூட்டுற மாதிரி வந்துட்டு அது விலகி போகுது, இனிமேல் நம்ம லைஃப்பில் இல்லைன்றதை ஹீரோவால் ஏற்றுக்க முடியல. அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறான். இப்போ இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சுது. இதோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ் பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் இந்த மாதிரி அதிகமான ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். Thank you guys.